வணக்கம். ஹாய் வணக்கம். ரீல்ஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன் சார். அதாவது என்னோட ப்ரொஃபஷனில் அது வரக்கூடாது. நான் வந்து காலேஜ் வரும்போது நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட ரெஸ்பெக்ட், என்னோட டிக்னிட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலேஜ் ஃபேன்ஸ், காலேஜ்ல கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? பொதுவாவே இருப்பாங்க. ஐயோ மேம் இப்படி இருக்கீங்க மேம், சூப்பரா இருக்கீங்க, எனக்கு உங்க கண்ணு பிடிச்சிருக்கு, மூக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அத பத்தி சொல்லுங்க. நான் காலேஜ் பஸ்லேருந்து இறங்குறதுலேருந்து நான் வீட்டுக்கு திரும்பி அதே பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் கண்டிப்பாக பாய்ஸ் ஆச்சு பரவாயில்ல. இப்போ நீங்கள் நல்லா இயரிங் போட்டிருக்கீங்கன்னா மேம் அப்படின்வாங்க. எனக்கு வந்து ஓகே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது மேம் ஒரே ஒரு நிமிஷம் மேம் டவுட் கேட்குற மாதிரி மேம் அப்படின்பாங்க. ஓகே நான் அப்போ ரியாக்ட் பண்ண முடியாது, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சொல்லி விட்டுருவேன். ஸோ பாய்ஸ் வந்து மோஸ்ட்லி மேம் சாரீ நல்லா இருக்கு, இயரிங்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்மையர் பண்ணுவாங்க. மேம் நான் ஒரு பிங்க் சாரீ கட்டிட்டு வந்து மேம் ரோஸ் மாதிரியே இருக்கீங்க மேம், ஆரஞ்ச் ட்ரெஸ் போட்டு மேம் ஆரஞ்சு மாதிரி இருக்கீங்க மேம், மேம் கேண்டி மாதிரி இருக்கீங்க மேம், மேம் இயரிங் சூப்பராக இருக்கு மேம், மேம் ஏதாவது ஃப்ளார் இயரிங் ஏதாவது போட்டிருக்கேன், ஃப்ளோரல் இயரிங்னா மேம் காதில் பூ பூத்துருக்கு மேம், ஒரு பூவை வந்து போட்டுட்டு இருக்கு, இப்படியெல்லாம் வந்து பிக்கப் லைன் மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து டேய் நாங்கள் மேம் நீங்கள் என்னடா இப்படி சிம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும். கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ அட்மையர் பண்ணுவாங்க என்ன. என்னோட சாரீ, என்னோட சல்வார் செட்ல இருந்து, என்னோட ஆக்சசரிஸ், நான் வந்து இப்படி ஹேர் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. நான் என்னைக்காச்சும் நான் அது அப்செட்டாக இருக்கேன், நான் வந்து ஹேரை ஃப்ரண்ட்டில் விடல இப்படி வச்சு நான் பேசிகிட்டே இருக்கேன்னா கூப்பிட்டு மேம் அந்த ஹேர் அப்படி முன்னாடி விடுங்க மேம், அதான் மேம் உங்கள் அழகு, இப்படி ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்னோட டேவே கம்ப்ளீட் ஆகாது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப சேடாக இருந்தாலும் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கொடுத்து வந்து என்னை பூஸ்ட் பண்ணி என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்துடும். ஆக்சுவலா நீங்க ஒரு மாடலிங்கும் பண்றீங்க இல்லைங்களா? நான் வந்து ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது ஃபுல் டைம் மாடலிங்கில் தான் இருந்தேன். அதுதான் அட்டெண்டன்ஸ் போகாது. அட்டெண்டன்ஸ் முடிச்சோடனே ஈவினிங்கில் மாடலிங் பண்ணுவேன். அண்ட் தேவைப்பட்ட அப்பப்போ லீவ் போட்டு இந்த மாதிரி மாடலிங்கில் ஃபோட்டோ ஷூட்டு இல்லை இது டான்ஸ் ரீல் அந்த மாதிரி போயிட்டுருப்பேன், ஷோஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து ஆஃபன் நம்மளால லீவ் எடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது லீவ் எடுத்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இடிக்காமல் பார்த்துட்டு நம்ம லீவ் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோன்றப்போ நம்ம ஆஃபன் லீவ் எடுக்க முடியாது. சிலபஸ் முடிக்கணும். ஆல்சோ நம்ம சிலபஸே முடித்தாலுமே ஒரு ஸ்டாஃபாக இருந்து நம்ம ஆஃபன் லீவ் எடுக்க முடியுமானா கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்காது சான்சஸ். ஸோ ஃபுல் டைம் பண்ண முடியல. ஸோ பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். லைக் எனக்கு எவ்வளோ நாள் வந்து சிஎல் கிடைக்குதோ அந்த சிஎல் எல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். என்னோட ஸ்டாஃப்ஸ், என் கூட ஒர்க் பண்ணுற கோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க தான். நான் லீவ் எடுத்தாலே ஓகே மேம் ஷூட் போகிறீங்களா, போயிட்டு வாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே கிடையாது அப்படின்னா மேம் நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம். இல்லை ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் எடுத்து நீங்கள் இன்றைக்கி ஏர்லியராக கிளம்புங்க, ஷூட் இருக்குல்ல உங்களுக்கு போங்க. அண்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. பட் இது நீங்கள் மாடலிங் அண்ட் ப்ரொஃபஸர் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட இது உங்ககிட்ட எப்படி பார்வை போகுது? அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா? பொதுவாகவே யாருமே பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே என்னை இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இவங்க தான் என் மேம், இவங்க தான் என் மேம்னு. ஸோ இவங்க சொல்லும் போது ஐயோ ஏன்டா சொன்னீங்க, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மேமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க சொன்னது என்னன்னா, உங்கள் மேம் வந்து மேம் மாதிரி தெரியல, ரொம்ப யங்காக இருக்காங்க அப்படி சொன்னாங்க தவிர இவங்களாம் எப்படி மேம் ஆனாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டல் வரல. மேபி இவங்க யங்காக இருக்காங்களே ஸ்டாஃபாக இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர இந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்படி மேம் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்ததே இல்லை. தே ஆர் அக்செப்டிங். ஓகே. இப்போ பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி. எனக்குமே அது ஷாக். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டாக மிங்கிளாகி நீங்கள் இருக்கும்போது நான் ப்ரொஃபஸர்ன்ற ஒரு விஷயம் எனக்கே இந்த இடத்துல மறந்துடுது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே உங்களை மறந்துருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய இடத்துல மறந்துருக்கேன். லைக் இப்போ ஏதாவது ஒரு கவுண்டர் போடுறாங்க, இல்லை ஏதாவது காமெடியாக ஏதாவது நடக்குது ஃபன்னியாக அப்படின்றப்போ நான் வந்து அங்கே நான் ஒரு ஸ்டாஃப்ன்றதே மறந்து அவங்க கூட சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சிரித்து அவங்க கூட மிங்கிள் ஆகி அவங்க கூட கவுண்டர் போட்டு நான் ஒரு ஸ்டாஃப்ன்றதே மறந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி வந்துட்டு கிகிள் பண்ணிட்டு இருப்போம், அப்படி சில மொமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் ரியலைஸ் ஆகிட்டு ஐயோ நம்ம ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப், நம்ம வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணணும், சும்மா இருங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட சிரிச்சு ஃபன் பண்ணி என்ன இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் நியூ ஜாயினா அப்படின்னு கேட்குறவங்களும் இருந்திருக்காங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸ்டாஃப்னு இன்னுமே நிறைய பேர் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல தான். ஓகே. உங்களுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? நான் ஸ்டாஃப்னு ஃபஸ்ட்டு சில நேரங்களில்.
ஸோ அதை காமிச்சிக்கிறதுக்காக அந்த ஐடி கார்டு டேக்லாம் போட்டுட்டு ஓகே. அப்பப்போ ஏதாவது செலிப்ரேஷன் அப்போ சாரீலாம் போட்டு அப்படி கொஞ்சம் காமிச்சிக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல உங்களை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது, நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இது நடந்துருச்சோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு திட்டிட்டோம், நம்ம திட்டி அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்காம அந்த மொமெண்ட்டே அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நார்மலா. அப்போ வந்துட்டு எனக்கு இன்னும் கோவம் வரும். அப்போ ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கறனால நீங்க அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த சீரியஸா எல்லா இடத்துலயும் இருக்க முடியலையோ, அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொஞ்சம் சீரியஸா ஆக்ஷன் எடுத்து, இல்ல நான் வந்து இதுல நிஜமாவே கோவமா இருக்கேன், நீ எப்படி இதுல சிரிக்கலாம் அப்படின்னு அந்த டைம்ல கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி அப்போ கிளாஸே சைலண்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே மேம் இப்போ வந்து சீரியஸா இருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் சீரியஸ் ஆகி நான் என்னோட ஆங்கரை காட்டினாதான் அது வந்து சரியாகுது. அது மாறும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட வந்து தைரியமா ஐஏ மார்க் போடுங்க அந்த மாதிரி கேட்க முடியாது, அட்டெண்டன்ஸ் போடுங்கன்னு கேட்க முடியாது. நான் ஃப்ரெண்ட்லி தானே, என்கிட்ட கேட்கலாம்ல, கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஒரு மார்க் கம்மியானா கூட நான் இவ்வளோ நடத்தியிருக்கேன், இவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி கம்மியாச்சு அப்படின்னு எனக்கு கொஸ்டின். நீ வந்து ஐஏ மார்க் கேட்கக்கூடாது, யூ ஆர் நாட் டிசர்விங், இவங்க படிச்சாங்க இவங்களுக்கு போட்டிருக்கேன், நீ வரல உனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான் ஃப்ரெண்ட்லியோ அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் அகாடமிக்ஸ் வைஸ் அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுவேன். ஓகே. ஆனால் இது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. வெளியே இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மாடர்ன் டீச்சர், இது மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி பசங்க வந்து மார்க்ஸ் வாங்கிடுவாங்க, இவங்க கிளாஸ் எப்படி கவனிப்பாங்க, ரீல்ஸ்லாம் போடுறாங்க, இவங்கள பார்த்தா சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க, இவங்க கிளாஸை கவனிப்பாங்களா, அவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்துட்டு எனக்கு நிறைய காமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாலையுமே சரி. ஆனால் இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து என் கிளாஸில் இல்லை. ஏன்னா பர்சனலி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியோ அகாடமிக்ஸ் வைஸ் அவ்வளோ எவ்வளோ ப்ரொஃபஷனல்னு. இது வெளியே வந்து தெரியாததுனால பீப்புள் ஆர் ஜட்ஜிங் மீ. உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கா இருக்கட்டும்? எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சொன்ன அட்வைஸ், தயவு செஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காத, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, தலைமையில் இருப்பாங்க. யூ லுக் யங், நீ ரொம்ப யங்காக இருக்க, ஸோ வந்துட்டு மேபி உனக்கு இந்த க்ரஷ்ஷாக பார்க்குறதோ இல்லை ப்ரொபோசல் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பிகாஸ் உனக்கும் அவங்களுக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ பார்த்து இருந்துக்கும், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்காத, ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. இப்போ எனக்கு இருக்க மெச்சூரிட்டி பார்த்து அவங்க எனக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. யூ ஆர் டூயிங் இட் ரைட், ஓகே உனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியுது, நீ எப்போ எப்படி இருக்கணும்னு நீ தெரிஞ்சுக்கிற, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படிதான் சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக அவங்க அம்மா சொன்னதுமே ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் இல்லையா? பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்படி நம்ம காலேஜ் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? பசங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதோ இல்லை அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆனது அப்படி ஏதாவது சம்திங்? தப்பாவோ இல்லை ரொம்ப அப்படி எதுவுமே நடந்ததில்லை. மேக்ஸிமம் ரசிப்பாங்க என்ன, இதுதான் மேபி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு பேசும்போது இதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப அட்மையர் பண்ணி ரொம்ப ரசிக்கிறாங்க. நான் ஒரு ஸ்டாஃப்ன்றதே மறந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பண்ணுறது, நான் பேசுகிறது, என்ன ஒரு நாள் நான் உங்கள் கிளாஸில் பார்க்கலனாலும் மேம் உங்களை பார்க்காம என் டேவே போகலை, உங்களை பார்க்கவே முடியல, லீவ் விட்டால் கூட மேம் உங்களை பார்க்கவே முடியாது மேம். ஸோ இப்படி ரசிக்கிறாங்க தவிர இதுதான், இதை மேபி நம்ம அட்வான்டேஜ்னு சொல்லலாம் தவிர சொன்ன மாதிரி ப்ரொப்போசல் அந்த மாதிரி இல்லை ஓவர் அட்வான்டேஜ் அந்த மாதிரி எதுவும் போனதில்லை. ரசிக்கிறாங்க. இல்ல பசங்க வெளியில பொதுவா நம்மள ரசிக்கும் போது நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போதோ இல்ல நம்ம காலேஜ் படிக்கும் போது யாராவது ஒருத்தங்க பண்ணானா கண்டிப்பா நம்ம கோவம் வரும். இது நம்ம ஸ்டூடெண்டே நம்ம கிட்ட பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுறீங்களா? அதுதான் ஒரு லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சர்டன் திங்ஸ் ஒரு லைன் வரைக்கும் போகிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். அந்த பார்டர் கிராஸ் பண்ணாமல் இருக்கணும். இது வரைக்கும் கிராஸ் பண்ணதில்லை. அட்மையர் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்களா, தட் இஸ் ஃபைன். அதை தாண்டி ஏதாச்சும் வெளியே போகும்போது கண்டிப்பாக நான் அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ தட் எனக்கு அந்த மாதிரி ரசிக்கிறதுமே எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரில, டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். என்ன எதுக்கு சும்மா பார்த்துட்டே இருக்க அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கே தெரியுது எப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ அதான் அட்வான்டேஜ்னு சொல்கிறப்போ அவங்களோட பர்சனல்குள்ளே போகிறோம் நம்ம. ஸோ தட் அவங்களுக்கு இது தப்பு இது சரின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கான சான்ஸ் கிடைக்கிது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதான், நம்மளால் அவங்கள கைட் பண்ண முடியுது. சோஷியல் மீடியா சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பற்றி பேசுவாங்க கிளாஸில் எப்பயாச்சும். மேம் நேற்று இது போட்டிருந்தீங்க, மேம் போஸ்ட்லாம் பலமாக இருந்துச்சு, சாங்கெல்லாம் அப்படி போட்டிருந்தீங்க, அப்படி இப்படி சொல்லுவாங்க. அது கிளாஸில் தனியாக பேசும்போது ஓகே. திடீர்னு யாரோ ஒரு ஹையர் அஃபிஷியல் இருக்கும்போது அது பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு லைட்டாக ஒரு இது இருக்கும். மற்றபடி ஓகே.
நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நம்ம இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்க கூடாது அப்படின்னு உங்களை நினைக்க விட்ட தருணங்கள் ஏதாவது காலேஜ் டேஸ்ல? என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துட்டு மேம் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன். டேட் ஃப்ரைடேன்னு சொல்லியிருப்போம், சாட்டர்டே முடிஞ்சிருக்கும், மண்டே முடிஞ்சிருக்கும், டியூஸ்டே முடிஞ்சிருக்கும். மேம் வென்ஸ்டே தரேன், மேம் தேர்ஸ்டே தரேன். அப்படி அவங்க வந்துட்டு அந்த டேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ எனக்கு கோவம் வரும். இது வந்துட்டு ஒரு மைனஸ். மேபி நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால அவங்க வந்து நம்மக்கிட்ட புரிய வைக்கிறாங்க, ஒரு ரீசனோட வராங்க, வேலிட் ரீசனோட. இந்த மாதிரி மேம் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேம், நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் ஃபீ பே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆப்லாம் வந்துட்டு வச்சுட்டு நான் வந்து ரேப்பிடோ ஓட்டுறேன் மேம், ஜெப்டோ ஓட்டுறேன் மேம், அதனால நைட்லாம் தூங்கலை மேம், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. இப்படி வந்து சொல்லும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா அவங்க ரீசனை வந்து சொல்லுவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கிறனால அவங்களோட சுச்சுவேஷனை நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹெல்ப்லெஸ் ஆகிடுறோம். சரி பாவோன்ற மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட நம்மள ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகிடுதுன்னா என்னால் திட்ட முடியல, ஏன் நான் சொன்ன டேட்டுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு என்னால் பனிஷ் பண்ண முடியல டேரெக்டாக. ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் கொஞ்சம் கருணை காட்ட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க டிபார்ட்மெண்ட் இல்ல அதர் டிபார்ட்மெண்ட் பசங்க பொண்ணுங்க யாராவது உங்களை கிண்டல் பண்றது இல்ல உங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறது அப்படி ஏதாவது நடந்திருக்கா காலேஜ் டேஸ்ல? கிளாஸ்ன்னு கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் தான் இது. ஸோ என்னென்னா நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீம்ஸ் எல்லாம் ஷார்ட் பீப்புள், ஷார்ட் ஹைட்டட் பீப்புள், இதுக்கான மீம்ஸ் ரீல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பாரு இப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால எனக்கு இது அனுப்பி வந்து என் மானத்தை வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து சிரிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் நேரம் ஆகும் நான் வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ என்னாகும், மேம் ஐயோ இந்த மேம் வந்து மொக்க காமெடி கூட சிரிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்னா, இப்போ யாராச்சும் ஒரு மொக்க ஜோக் போடுறாங்கன்னா, சி மேமே சிரிக்கல அப்போ நீ போட்டது அடி மட்டும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் வந்து கலாய்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் க்ரஷ் அப்படி ஏதாவது? மேபி க்ரஷ் எல்லாம் இருந்திருக்கு. லவ் எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டேன். அதனாலேயே நான் வந்து அந்த லவ் லைஃப்குள்ளே மேபி அந்த ஃபீலிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஐயோ வேணாம், நம்ம வந்து மாடலிங்லாம் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்னா ஒரு வேளை எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா கூட கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு ஃபீலிங் ஏறும் போது என்ன ஆகிடும்னா அவங்க ஆரம்பிப்பாங்க, என் வீட்டில் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ், என் வீட்டில் இப்படி இருக்கணும், என் வீட்டில் அப்படி இருக்கணும் சொல்லும் போது ஓகே நீ வந்து நீயா இருக்க விரும்புறியா, இல்லை வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக நீ வந்து ஃபேக்காக அவங்களுக்காக மாறணும்னு நினைக்கிறியா? கிடையாது. நீ சின்ன வயசுலேருந்து நீயா தான் இருந்திருக்க. ஈவன் உன்னோட ஃபேமிலிக்காக கூட நீ உன்னை மாற்றிக்கிட்டது இல்லை. அப்போது யாரோ ஒருத்தருக்காக இப்போ நான் ஒரு வேளை நான் மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலிக்காக என் அம்மாவுக்கு இப்படி தான் இருக்கணும், என் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், என்னோட ரிலீஜியன் படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் அவங்களுக்காக நான் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ நான் வந்து சாக போகிற நேரம் வந்துருச்சு, இல்லை எனக்கு வயசாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹெப்சிபா வந்து அவளோட ஆசையை நிறைவேற்றிருக்காளா, அவளோட ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு அவளோட கோல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காளா, அவள் டார்கெட் முடிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இல்லை. அப்போ நானாவும் இல்லை, என்னோட ஆசையும் நிறைவேறலை. அப்போது நான் வந்து சந்தோஷமாக வந்து சாவேனானா கிடையாது, எனக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்காது, எனக்கு எதுவுமே நிறைவேறலை. அப்போது நான் சூஸ் பண்ணுறது நான் என்ன தான் சூஸ் பண்ணுவேன், எப்போவுமே நான் என்ன தான் சூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே எனக்கும் லவ்வுக்குமே செட்டே ஆகாதுன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். இஃப் இன்கேஸ் எனக்கு மேரேஜ் இப்போது வரப்போகுது 25 ஒரு 27 எனக்கு மேரேஜ் பார்த்தாங்கன்னா கூட நான் முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிவிடுவேன், நான் இப்படிலாம் தான் இருப்பேன், நான் நானாக தான் இருப்பேன், நானாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஐ எம் வெரி 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 ஹாப்பி, நான் உங்களை சூப்பராக பார்த்துப்பேன். அப்படி இல்லை நான் வந்து நானாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து வேற ஒருத்தங்களா இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு மேரேஜும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இப்படியே இருந்துக்க நான் ரெடி தான். நீங்கள் ஏதாவது யார்கிட்டயாவது போய் சொல்லணும்னு நினச்சி ஏதாவது காமெடியாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் கேன்டீனில், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ நான் கேன்டீனில் தான் வந்துட்டு சாப்பிட போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ என்னோட சிட் சாட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நார்மல் டாக்கு எதாவது பேசணும் எல்லாமே கேன்டீனில் தான் நடக்கும். மேக்ஸிமம் கேன்டீனில் இருப்பேன். போஸ்டிங் போகிறத தாண்டி மிச்சம் இருக்கிற ஃப்ரீ டைமில் கேன்டீனில் தான் இருப்பேன். அப்போது வந்துட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு என்னை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அதை காமிச்சிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்று தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் வந்து அவங்கள நான் பார்க்குறத நான் காமிச்சிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து நான் இக்னோர் பண்ணுறதாவே இருந்தேன். சுத்தமாக அவங்கள மதிக்காத மாதிரி அப்படி தான் இருந்தேன். இப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க என்ன பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட வராங்க பேசுகிறதுக்கு. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நர்வஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து பேச வராங்க.
உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ண பதட்டத்துல எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு நான் போயிட்டேன். அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாம இவ்வளவு அசிங்கமா பண்ணியிருக்கோம். உங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கே நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு ஓடி இருக்கோம். சரி நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒழுங்கா அந்த கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ஏன் அசிங்கமாயிடுச்சுன்னா அந்த பையன் மட்டும் அவங்க இல்லை, என்னை பார்த்துட்டு இருக்க பையனோட ஃப்ரெண்டும் கூட இருந்தாங்க. அவங்க கேங்கே இருந்தது. ஸோ என்ன இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு, லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு பதட்டத்தில் நான் பேக் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அது வந்து நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன். ஐயோ நம்ம நின்று அட்லீஸ்ட் பேசிட்டாச்சும் போயிருக்கலாம். திருப்பி அவரை மீட் பண்ணீங்களா? அதுக்கப்புறமா மீட் பண்ணேன்னா அகெயின் இந்த மாதிரி பார்க்க வருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டடீஸே முடிச்சிட்டேன். அவ்வளோதான்.